பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானம் நாள் 25. தலைப்பு: நம் எண்ணங்கள் நம் வார்த்தைகளாக மாறும். வசனம்: உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. கருத்து: ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு வருகிறது. அவைகளில் மாம்ச எண்ணத்தை பின்பற்றாமல் ஆவிக்குரிய எண்ணங்களை பின்பற்றுவதற்கு நம் மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நமது சரீர மனம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு பல முயற்சிகளை கொண்டுள்ளது. தவறான எண்ணங்களை சிந்திக்க நாம் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. ஆனால் நாம் சரியான சிந்தனையை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கும் போது தேவனின் ஒத்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்க முடியும். மனதின் போர் மிகவும் கடினமானது. நம் எண்ணங்கள் நம் வார்த்தைகளாக மாறும். நம் வார்த்தைகள் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது, அழிக்கிறதுமாய் இருக்கிறது. இவை நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களை குறித்து கூட நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அவர்களும் வாழ்வார்கள். தேவன் சாயலில் இருக்கிற நமது நாவில் தேவனின் அதிகாரம் இருக்கிறது. நமது எண்ணம் உள்ளான சிந்தனைகள் அனைத்தையும் தேவன் பகுத்தறிகிறார் என்று உணர்வுள்ளவர்களாய் பிசாசுக்கு இடம் கொடாமல் நன்மையை சிந்திப்போம், பேசுவோம், கிறிஸ்துவோடு வாழ்ந்து காட்டுவோம், பிறர்களை வாழ விடுவோம். ஜெபம். பரலோக தந்தையே, நாங்கள் ஜீவனையே பேசுவதற்கு எங்கள் எண்ணங்களை நீர் புதுப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேரிடுகிற பலவீனங்கள், இல்லாமைகள், சாபமான காரியங்கள், சுயநலன்கள், மன அழுத்தங்கள், பயங்கள் போன்றவற்றையால் பிசாசு கட்டி வைத்திருக்கிற அரண்களை இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறோம். நாங்களும் எங்கள் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.